ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணிமேகலை, பிரியங்கா இவங்க ஃபைட்டில் பிரியங்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே வந்து என்ன அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சுனிதா, குரேசி, புகழ், மாக்கப்பா அண்ட் அமர், பாவனி அப்படின்னு பலரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு எதிராக, அதாவது மணிமேகலைக்கு எதிராக பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிறைய பேசியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாக்கப்பாட்டை இதை பற்றி கேட்டப்ப, நான் குக் வித் கோமாளி ஷோக்கு வந்து போனதில்லை இது வரைக்கும், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து தெரியாது. நடந்திருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம். ஒரு காட்டுக்குள்ளே 2 யானை சண்டை போடுது அப்படின்னா வந்து அந்த சண்டையை விளக்கக்கூடாது, அதை தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்க்கணும், இல்லைனா அந்த யானைகள் நம்மளை நசுக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நேக்கான ஒரு பதிலும் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரேசியை ரொம்பவே சொம்பு அப்படின்ற மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து கலாய்ச்சி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம குரேசியும் என்ன அப்படின்னா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. போன வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ மாக்காப்பா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தரமான பதிலடி கொடுக்குற மாதிரி அவரோட சோஷியல் மீடியா சைடு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, அதுதான் நான் செருப்பாக வீடியோ போடுறேன் அப்படின்னு செருப்போட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஜே பிளாக் இருக்கார் இல்லையா, அவர் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மாக்காப்பா ஆனந்த் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா வந்து அந்த செருப்பு பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு இப்படி தான் எப்படி வந்து சுற்றி நடக்கிற அமானுஷ்யங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம மாக்காப்பா அண்ணாட்டேருந்து கற்றுக்கணும், அவர்கிட்ட நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சொம்பு அப்படின்னு பேசினவங்களுக்கு சரியான பதிலடி அப்படின்ற மாதிரி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினவங்க மண்ணுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அந்த சாங்கை வந்து பேக்ரவுண்டில் வந்து போட்டு தரமான பதிலடியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த பிரச்சனை எப்படி வந்து ஃபயராக போகுது, அடுத்து யாரெல்லாம் இதுக்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தெரில. ஸோ மாக்காப்பாவோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.